பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த காலை வேளையிலே இயேசுப்பா சொல்லியிருக்காங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நாம் அநேக நேரங்களிலே வேதனைகள் வரும்போது மாத்திரம், இல்லைங்க பாடுகள் வரும்போது மாத்திரம் இயேசுனுடைய சமூகத்திலே போய் கண்ணீர் வடிக்கிறோம். ஏன் சந்தோஷமாய் இருக்கும் போதும் நாம் சந்தோஷமாய் இருப்பவன் சங்கீதம் பாட கடவன் என்று தாவீது சொல்லுகிற வண்ணமாக நாம் ஏன் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்திருக்கும் போதும் நாம் அவரை நேசிக்க கூடாது? காரணம், ஏசப்பாவோட வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு. ஒரு மனுஷனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது, சந்தோஷம் இருக்கும்போது மாத்திரம் நம்மளுடைய அநேக நண்பர்கள் நம்முடன் இருப்பார்கள். ஆனால் அதே நேரம் நீ துக்கப்பட்டு, நீ கலங்கி பாடுகளோடு பிரச்சனைகளோடு நிற்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, நம்ம அப்படியே கழட்டி விட்டு போகிற உலகம்தான் இந்த உலகம். காரணம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஈவன் நம்மளை நேசிக்கிற ஒரு தாய் தகப்பன்மாருக்கும் ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அவர்களுக்கு மேலாக போகிறதே அவர்கள் சொல்லுவாங்க, எங்களால் பண்ண முடிஞ்சது இவ்வளவுதான், அதுக்கு மீதியான காரியங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாறி போயிடுவார்கள். ஆனால் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்து அணைக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் உண்டு, அதுதான் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும். நாம் சீக்கிரம் அவர் வரும்படியாய் காத்திருக்கிறோம். நாம் அவரோடு மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது, நம்முடைய இருதயத்தில் அவரோடு சந்தோஷமாக களி கூறும்போது, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் நிறைவேற்றி தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமானதாகவும் இருதயத்தில் மனமகிழ்ச்சி பொங்கட்டும், சமாதானம் பெருகட்டும். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். அவரிடத்தில் நம்முடைய வேண்டுதல்களை கேட்போம். அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.